こんにちはとよろしくお願いします。皆さん、アクラムですよ。また会えて嬉しいです。さあ、レッスンを始めましょうか。Yes, தமிழ் வழியா ஜாப்பனீஸ் கத்துக்க போறோம். இந்த வீடியோ வந்து actually part 2, part 1 வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சோ இன்னைக்கான வீடியோட தலைப்பு வந்து introduce yourself. இன்னைக்கு வீடியோ முடியும் போது உங்களை பத்தி உங்களால பார்த்தா fluent-ஆ ஜாப்பனீஸ் வந்து சொல்ல முடியும். சேலஞ்ச் பண்றேன். போன வீடியோல ஹலோக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? வணக்கம் ஜாப்பனீஸ் எப்படி சொல்லுவாங்க? எஸ், konnichiwa. என்னோட konnichiwa. இப்போ இது பக்கத்துல வந்து குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்ற வார்த்தை சேருங்க. என்ன படிச்சோம் போன வீடியோல? எஸ், ohayo gozaimasu. இப்போ ரெண்டு சேருங்க. ஹலோ, குட் மார்னிங் அப்படின்றது ஜாப்பனீஸ் எப்படி சொல்வீங்க? konnichiwa, ohayo gozaimasu. konnichiwa, ohayo gozaimasu. பெர்ஃபெக்ட். அடுத்து வந்து நம்ம கை கெஸ்டர் வந்து பண்ணணும். இப்ப தமிழ்ல வந்து பண்ண யாராவது வணக்கம் இல்ல வந்து பண்ண ஹிந்தில யாராவது நமஸ்தேன்னு சொல்றாங்கன்னா இப்படி இந்த பார்த்தா ஹேண்ட் வந்து வைப்பாங்க, வணக்கம் நமஸ்தே அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இது இந்த மொழிகளுக்கான கெஸ்டர். அது மாதிரி ஜாப்பனீஸ் வந்து பண்ண கெஸ்டர் என்ன அப்படின்னா நம்ம வந்து பவ் பண்ணணும், தலைக்கு வந்து குனியணும். அப்புறம் எப்படி சொல்லணும்? konnichiwa, ohayo gozaimasu அப்படி சொல்லணும். ஒரு பவ் வந்து பண்ணணும். அப்ப ஸ்ட்ரைட்டா konnichiwa, ohayo gozaimasu அப்படி சொல்லக்கூடாது. konnichiwa, ohayo gozaimasu அப்படி சொல்லணும். Got it? அடுத்த வார்த்தை how are you? எப்படி இருக்கீங்க அப்படின்றது ஜாப்பனீஸ் எப்படி கேட்போம்? ஓ genki desu ka. இப்போ சேர்த்து வாசிங்க. ஓ genki desu ka, எப்படி இருக்கீங்க? அண்ட் பதில் சொல்லும்போது தமிழ்ல நல்லா இருக்கேன், ஐ எம் குட் அப்படின்னு சொல்றோமா? அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல வர ஓ மற்றும் வந்து கடைசி முடிக்கிற கா இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, மீனிங் என்ன இருக்கு? genki desu அப்படின்னா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓ genki desu ka, நல்லா இருக்கேன், genki desu. அடுத்து வந்து உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இன்ட்ரோடியூஸ் பண்ணா முதல் விஷயம் அவங்களை பத்தி என்ன கத்துக்கணும்? உங்களோட பேர். கரெக்டா? இப்போ உங்க பேர் எப்படி சொல்லுவீங்க? அப்போ இங்கிலீஷ் சொல்லும் போது ஐ ஆம் அக்ரம் அப்படின்னு சொல்லணும். நான் அக்ரம் அப்படின்றது ஜாப்பனீஸ் எப்படி சொல்லுவீங்க? போன வீடியோல சொல்லி கொடுத்தல watashi wa akrama desu. நீங்க வந்து உங்க பேர் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் watashi wa suresh desu, watashi wa kirshika desu அப்படி சொல்லிட்டு உங்க பேர் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ தமிழ்ல வந்து நான் அக்ரம் அப்படின்றதுக்கு பதிலா என் பேர் அக்ரம் சொல்லிட்டு சொல்லுவேன். இங்கிலீஷ்ல ஐ ஆம் அக்ரம் அப்படின்றதுக்கு பதிலா my name is அக்ரம் அப்படின்னு சொல்ல ஜாப்பனீஸ்ல சொல்றேன் watashi no namai wa அப்படின்னு சேர்க்கணும். watashi wa பதிலா watashi no namai wa அப்படின்னு சொல்றோம். watashi no namai wa akrama desu, watashi no namai wa akrama desu, which means my name is akram or simple ஆ I am akram சொல்ற மாதிரி இருந்தா watashi wa akrama desu. உங்களோட விருப்பம் தான், நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் உங்களை பத்தி நான் தெரியணும் அப்படின்னா என்ன தெரியணும்? வயசு. அப்போ உங்க வயசை பத்தி நீங்க சொல்லணும். உங்க வயசை பத்தி சொல்றதுக்கு நமக்கு வந்து நம்பர்ஸ் தேவைப்படும். நம்பர்ஸை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இப்போதைக்கு வந்து ஒரு 25 அப்படின்ற நம்பர் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்ப எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்றது ஜாப்பனீஸ் எப்படி சொல்லுவேன்? watashi wa. அப்புறம் 25 அப்படின்றதுக்கு வந்து nijugo. என்ன வேர்டு? nijugo. So watashi wa nijugo sai desu. watashi wa nijugo sai desu, which means எனக்கு 25 வயசு ஆகுது. அடுத்து நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றது போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டீச்சர், ஆசிரியரா இருக்கேன். அப்ப நான் ஜாப்பனீஸ் எப்படி சொல்லுவேன்? சென்சே அப்படின்றது கூப்பிடும் போதுதான். பட் என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கியோஷி. போன வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்கும். சோ watashi wa kyoshi desu. அப்போ ஐ எம் a teacher. அது மாதிரி நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றத நீங்க போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூல் படிக்கிற மாணவரா இருக்கீங்கன்னா gakusei போடுங்க. watashi wa gakusei desu. இல்ல காலேஜ் படிச்சீங்கன்னா dai gakusei desu. dai அப்படின்ற வேர்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். watashi wa dai gakusei desu. அடுத்து வந்து நம்ம டீச்சருக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். watashi wa kyoshi desu. அப்புறம் வந்து டாக்டர். டாக்டருக்கு என்ன சொல்றாங்க? ஈஷா. watashi wa isha desu. இன்ஜினியருக்கு வந்து gishi. என்ன வேர்டு? gishi. அப்போ ஐ எம் an engineer எப்படி சொல்லுவேன்? watashi wa gishi desu. பிசினஸ் மேனுக்கு jitsugyoka. என்ன வேர்டு? jitsugyoka அப்படின்னா பிசினஸ் மேன். watashi wa jitsugyoka desu. அடுத்து போலீஸ் கேசட்சு. அப்ப நான் போலீஸா இருக்கேன்னு எப்படி சொல்லுவேன்? watashi wa keisatsu desu. ஓகே, அடுத்த ஃப்ரேஸ் நான் இந்திய நாட்டுக்காரன், ஐ எம் இந்தியன் அப்படின்றது ஜாப்பனீஸ் என்ன சொல்வீங்க? இதுமே வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். என்ன சொல்லுவோம்? watashi wa indojin desu. இப்போ இந்தோஜின் மீன்ஸ் இந்தியன். watashi wa indojin desu. அடுத்து எனக்கு உங்களை பத்தி தெரிய வேண்டியது, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் இருக்கும்ல, ஏதாச்சும் போட்டு எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் கத்துக்கவங்களுக்கு நிறைய பேர் வந்து அனிமே பிடிக்கும். சோ நீங்க சொல்லலாம் எனக்கு அனிமே பிடிக்கும், ஐ லைக் anime. அனிமேன்றது நம்ம ஜாப்பனீஸ் ப்ரொனன்ஸ்ல அனிமே அப்படி சொல்லுவோம். அனிமே watashi wa anime ga suki desu. அப்ப டோட்டலா சொல்லும்போது watashi wa anime ga suki desu. அப்பனா எனக்கு anime பிடிக்கும்.
பிடிக்கும் அப்படின்றதுக்கு மாறாக வெறுக்கிறேன். அப்ப I hate. I like க்கு பதிலா I hate. இதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாங்கா. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். உண்மையில நம்ம சொல்ல ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ I hate க்கு என்ன சொல்லுவோம்? கிராய் desu. அப்போ watashi wa manga ga kirai desu. So ஸ்பீடா சொல்லும்போது watashi wa manga ga kirai desu. Perfect. உங்களை பத்தி எனக்கு பேசிக்கா தெரிஞ்சிச்சு. சேஃப் பண்ண இந்த கான்வோ வந்து முடிக்கணும். எப்படி முடிப்பீங்க? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். Nice to meet you. அப்படின்றது ஜாப்பனீஸ் என்ன சொல்லுவோம்? நான் கூட வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். யோரோஷிக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? யோரோஷிக்கு ஓனேகாய் ஷிமாஸ். யோரோஷிக்கு ஓனேகாய் ஷிமாஸ். இப்போ ஸ்பீடா சொல்லும்போது யோரோஷிக்கு ஓனேகாய் ஷிமாஸ். Yes, which means nice to meet you. அப்ப எப்படி சொல்லுவீங்க? யோரோஷிக்கு ஓனேகாய் ஷிமாஸ். அப்புறம் அது thank you, bye bye அப்படின்னு சொல்லுங்க. Thank you அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் போன வீடியோல. arigato gozaimasu. அப்புறம் பாய்க்கு என்ன? ஜானே. arigato gozaimasu. ஜானே. சோ இன்னொன்னு வந்து நான் சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்ல வந்து எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன பதில் சொல்வீங்க? நல்லா இருக்கேன். யாருமே பார்த்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண மாட்டோம். அதே மாதிரி சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்லுவோம். அதே மாதிரி உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது 25 வயசு அப்படின்னு தானே சொல்லுவோம். எனக்கு 25 வயசு அப்படின்றத எனக்கு நான் இதெல்லாம் பண்ணா அதிகமா எம்பசைஸ் பண்ண மாட்டோம். போடுவோம், பட் அடிக்கடி போட்டுட்டே இருக்க மாட்டோம். ரொம்ப ரேரா தான் போடுவோம். அதே மாதிரி ஜாப்பனீஸ்காரங்களும் வத்தாஷிவா வத்தாஷிவா சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் போட மாட்டாங்க. ரொம்ப ரேரான கேசஸ். இப்போ நான் உங்களை பத்தி தான் நீங்க பேசுறதுனால சேம் வேர்ட் பண்ண ரிப்பீட்டடா போட தேவையில்லை. ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒரு வாட்டி நீங்க சொன்னீங்கன்னா that is enough. அதுக்கப்புறம் அந்த வத்தாஷிவா டெலிட் பண்ணிட்டு ரிமைனிங் மட்டும் சொன்னா போதும். அப்பதான் அது நம்ம பேச்சு வழக்கு மாதிரி ரியல் கான்வர்சேஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரீகால் பண்ணிப்போம். நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பண்ண ஒவ்வொரு வாக்கியமா வந்து கேட்கிறேன். அதுக்கு ஜாப்பனீஸ் என்ன வரும் அப்படின்றத அப்படியே நான் சொல்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆல்ரைட். ஹலோ, வணக்கம். konnichiwa. குட் மார்னிங், காலை வணக்கம். ohayo gozaimasu. எப்படி இருக்கீங்க? how are you? genki desu ka? நல்லா இருக்கேன். I'm good. genki desu. என் பேரு அக்ரம். my name is அக்ரம். watashi no namae wa akrama desu. எனக்கு 25 வயசு ஆகுது. I'm 25 years old.25 desu. I'm a college student. நான் கல்லூரி மாணவனா இருக்கேன். daigakuse desu. நான் இந்திய நாட்டுக்காரன். I'm Indian. indojin desu. எனக்கு anime பிடிக்கும். I like anime. anime ga suki desu. எனக்கு மாங்கா பிடிக்காது. I hate manga. manga ga kirai desu. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். Nice to meet you. yoroshiku onegai shimasu. Thank you. ரொம்ப நன்றி. arigatou gozaimasu. Bye. போயிட்டு வரேன். ஜானே. இந்த மாதிரி எவ்வளவு கடினமான மொழியும் நம்ம வந்து ஈஸியா கத்துக்க முடியும் with right guider. அந்த ரைட் கைடர் யாரு? ஆப்வியஸ்லி நான் தான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். சோ என்னோட ஆன்லைன் கோர்ஸ் இது மாதிரி நீங்க வந்து நிறைய வந்து கத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஜாப்பனீஸ் மொழி வந்து முழுமையா கத்துக்கணும் அவங்க வந்து கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549. நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Until then, see you.